என்ன நடக்குதுங்க? வேண்டான்னு விரட்டி அடிச்சேன். உறவை அறுத்து விட்டு தானே கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு இங்க வந்தேன். அவங்கள கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கிறியோ? டேய், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒரு தடவை சொன்னா உனக்கு புத்தி வராது. நீ சோத்த தானே திங்கிற. ஒரு சொல்லு சொன்னா அதுல நிக்கணும். யார கேட்டீங்க வந்த? ஒன்னா யாரு மேலப்பா கை நீட்டுறீங்க? என்ன சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்? கல்யாணத்துக்கு அப்புறம் எதுக்காகவும் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாது, பங்கு கேட்டு வரக்கூடாது, இப்படி ஒரு வீடு இருக்குங்கிற நினைப்பு உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லித்தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். உன் காரியம் முடியறதுக்காக எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லி தலையாட்டின. இந்த நிக்கிறானே இவன், ரெண்டு பேரும் சேர்ந்தானே எழுதி கொடுத்தீங்க. எல்லாம் மறந்து போச்சா? கட்டி கொடுத்துட்டா இல்லன்னு ஆயிடுமாப்பா? ரத்த பாசத்தை எந்த பாண்ட் பத்திரமும் பிரிக்க முடியாதுப்பா. நான் உங்க பொண்ணு, நீங்க என்னோட அப்பா. ஒரு கையெழுத்து போட்டா இது எல்லாமே மாறிடுமா? ஓ, உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? என் முன்னால நின்னு எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சுல? நான் என்னைக்குமே உங்களை எதிர்த்து நிக்க மாட்டேன்பா. நீங்க என்ன அடிச்சிருந்தீங்கன்னா நான் ஒரு வார்த்தை கூட சொல்லிருக்க மாட்டேன். நீங்க இவனை கை நீட்டினதுனாலதான் உங்க முன்னாடி நான் நின்னு பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் அதை ஏன் மேல காட்டிருக்கணும்பா. ஏன்னா நான் உங்க பொண்ணு. ஏய், நீ என் பொண்ணு இல்லங்கறத நான் எத்தனை தடவை சொல்றது? நீ என்னை அழிக்கிறதுக்காகவே பிறந்தவ. நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் அத்தனை கெட்டது நடந்திருக்கு. புரியலப்பா. நான் பிறந்ததுனால நீங்க அப்படி என்னப்பா கெட்டு போயிட்டீங்க? இப்ப உங்களுக்கு என்னப்பா குறைச்சல்? வீடு, நிலம், காரு, மில்லுன்னு சந்தோஷமா தானப்பா இருக்கீங்க. நீ மட்டும் பிறக்காம இருந்திருந்தீனா இதை விட நல்லா இருந்திருப்பேன். என் பசங்களுக்கு பல மடங்கு சொத்து சேர்த்து வச்சிருப்பேன். அப்பா, நான் தான் உங்க சொத்து எதுவுமே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேனேப்பா. நான் தான் ஒன்னையே வேண்டான்னு சொல்லிட்டேனே. அதுக்கப்புறம் எதுக்கு இங்க வந்த? உறவையும் உரிமையையும் யாராலையும் அத்து போட முடியாதுப்பா. இதுதான் இந்த நினைப்போட தான் நீங்க வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். எதுக்காக உறவு கொண்டாட வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். அப்படியே நைஸா வந்து ஒட்டிக்கிட்டு சொத்துல பங்கு கேட்கலாம் தானே? ஐயோ அப்பா, சொத்து சொத்துன்னு எதுக்குப்பா அதையே பேசிட்டு இருக்கீங்க? இந்த சொத்துல ஒரு நயா பைசா கூட எனக்கு வேண்டாம். இந்த பாரு, வாய்ஜாலம் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா கொடுத்த வாக்க காப்பாத்துற குணம் உன்கிட்ட இல்லையே. ஏய், நான் உனக்கு அர்ச்சதை போடல, வாக்கியரிசி போடுறேன்னு சொல்லித்தானே கல்யாணத்தை முடிச்சு வச்சேன். அதுக்கப்புறம் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? எப்படியாவது நைஸா பேசி இந்த சொத்தை லவட்டிக்கிட்டு போலாம் தானே? நிறுத்துங்க மாமா. என்ன மாமா பெரிய சொத்து? இதை விட பெரிய சொத்து என்கிட்ட இருக்கு. நாங்க உங்க காசுக்காக வரல, பாசத்துக்காக வந்தோம். ஏய், எல்லாத்தையும் அத்து விட்டு தானடா அங்கே இருந்து வந்தேன். திரும்ப எதுக்கடா இங்க வந்து நிக்கிற? மரியாதை வெளியே போடா. போடாங்கறல. அப்பா, ஐயோ மாமா. இங்க பாருங்க, நீங்க என்ன அடிங்க கொல்லுங்க, அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா என்னோட வீட்டுக்காரர் மேல கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான். நிறுத்துங்கப்பா. திரும்பவும் சொல்றேன், என்ன கொன்னு போடுறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அவரை ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. ஏய், என்ன அப்பா எதிர்த்து பேசிட்டு இருக்கியா? உனக்கு எவ்வளவு திமிருடி? அண்ணா, அப்பா எழுதி வாங்கியும் இவ திமிரா இங்க வந்திருக்கானா? அப்பா மேல மரியாதை இல்லைன்னு தானே அர்த்தம். ஏய், இவனுக்கு சப்போர்ட் பண்ணி தானே அப்பா எதிர்த்து பேசுற? இவகிட்ட என்னென்ன பேச்சு? அவனை அடிச்சு வெளியே தூக்கி போட்டா என்னென்ன பண்ணுவா? ஆமாடா சக்தி. வாண்ணே. ஏய், ஏய், எங்க? ஏய்,